அமல்களை விட்டு தூரமாகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி இருக்கிறது. நாங்கள் அதை பொருட்படுத்துறதே இல்லை. தேவையில்லாத விடயங்களில் மூழ்குதல், தேவையில்லாத நபர்களோடு பேசுவது, கதைப்பது, தேவையில்லாத விடயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது உங்களோட அமலை பாதிக்கும். நரகம் போற அடிப்படையை பற்றி நாங்கள் அதை விரிவாக பார்த்தோம். இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நரகவாசிகள் நரகத்தில் இருந்துட்டே சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் நரகத்துக்கு போனீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தொலை இல்லை, லம் நக்கு மின காலு லம் நக்கு மினல் முசல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். மூணாவது வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். அமல்களை விட்டு உங்களை தூரமாக்குறது. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை செய்ய 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 உள்ளம் இறுக்கமாகும், கடினமானால் அமல்களில் இன்பம் தெரியாது. அமலில் இன்பம் தெரியாதுன்னா கசக்கும், அமல்கள் கசக்கும். அமல் கசக்கும் பொழுது அதை விட்டு ஓரமாகிடுவார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அமலில் ஒரு இன்பம் இருக்கிறது. சில அறிஞர்கள் 30-40 வருஷம் அமல் செஞ்சு அந்த இன்பத்தை அடைந்தார்கள். அமல்ல இருக்கிற இன்பம் இருக்குதானே, இன்பம் இருந்தால் ஒருவருக்கு ஒரு விஷயம் இன்பமாகிட்டு இருந்தா, பிடிச்சிருந்தா கஷ்டப்பட்டா செய்வார். அதுக்காக வேண்டி அவர் இப்போ ஒரு போதைப் பொருள் எடுக்கிறதுக்காக வெயில் பார்க்க மாட்டார், மழை பார்க்க மாட்டார், கொழும்புக்கு போகிறத பார்க்க மாட்டார், கண்டிக்கு போகிறத பார்க்க மாட்டார், பஸ்ல ஏறி சும்மா போவார். அவரை இயக்கும் அந்த போதை இயக்கும் அவரை. ஏன்னா அதில் ருசி பட்டுருச்சு அவருக்கு. அப்படியெல்லாம் கொழும்புக்கு கண்டிக்கு இந்த போதை எடுக்கிறதுக்கு போறாருண்டா அந்த இன்பமும் அந்த ருசியும் அப்படி இயக்குதுன்னு சொன்னால், இது உதாரணத்தை சொல்றேன். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மீது வார அந்த தூய்மையான அன்பு இருக்குதே, அது கலப்பானது. தூய்மையான அன்பு வந்துட்டால் என்ற ரப்பை வணங்குறதை விட வேற என்ன இன்பம் இருக்குது? என்ற ரப்பை நான் வணங்குறதை விட வேற என்ன இன்பம் இருக்குது? ரப்போட பேசுறது எனக்கு விருப்பமாயிட்டால் நான் ரப்போட பேசுறதை விட வேற என்ன இன்பம் இருக்குது? அப்போ ஒரு அடியான் அதை சரியா புரிந்து கொள்வான். இந்த இன்பம் தெரியணும். அது இன்பத்தை பறிக்கிறது என்ன தெரியுமா? வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். நாங்கள் வீணா பேசிட்டு இருந்தோம், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம், வீணர்களோடு சேர்ந்து வீணான பாதையில சென்றோம். அமல்களை நிலைத்திருக்காம தடுக்கிறது இதுதான். நாங்க பழகிறாக்கள், பேசுறாக்கள், நாங்க தொடர்பு வைக்கிறாக்கள், அதே மாதிரி நாங்க எங்கட செயல்பாடுகளில் வீணான விடயங்கள் வருமாக இருந்தால், வீணான தொடர்புகள் வருமாக இருந்தால் அமல்களை நிலைத்திருக்க இயலாது. அதுல நீங்க பலவீனப்பட்டு போவீங்க. அப்ப எனவே இந்த வீணர்கள் போய் பேசுறது, ஏளனமா பேசுறது, குத்தி காட்டுறது, குறை பேசுறது, தேவையில்லாத அசிங்கமான விடயங்கள், அருவருப்பான விடயங்கள்ல ஈடுபடுறது, அசிங்கமான விடயங்கள், அருவருப்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது, அப்படிப்பட்ட நபர்களோட உட்கார்ந்து இருப்பது, அப்படிப்பட்ட நபர்களை நேசிக்கிறது. ஒரு பிள்ளை